Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா MTG யோட practice paper 2ல உள்ள question number 11 to 20 பார்க்க போறோம். Okay, so chemistry ல உள்ளது. And அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா subscribe button click பண்ணிக்கோங்க. 1 to 10 questions பார்க்காம இருந்ததுன்னா நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த வீடியோவையும் playlist check பண்ணிக்கோங்க. Okay, yeah. So இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time visit பண்றீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க so that நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஃபைன், நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the strongest bond is present in bromine, iodine, chlorine, fluorine. ஸோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாண்ட் எனர்ஜி. பாண்ட் எனர்ஜியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பாண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் பாண்ட் எனர்ஜி ஆர்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குளோரின், bromine, fluorine, iodine. So இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் chlorine has highest bond energy, that is the energy of chlorine is highest and அதனால அதோட bond வந்து strength will be more, so it can form the strongest bond. Okay, so அது வந்து strongest bond form பண்ணுது. So the strongest bond is present in chlorine of course. Okay, so question number 11 க்கு option number C is the correct answer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 12 போகலாம். கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு காம்பவுண்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரெண்டு காம்பவுண்டாக காம்பவுண்ட் 1 காம்பவுண்ட் 2 நம்ம நேம் பண்ணிக்கலாம். யூ வில் செப்பரேட் த காலம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து உங்களுக்கு 42.9% இருக்குது. காம்பவுண்ட் 2ல் வந்து 27.3% இருக்குது. அண்ட் ரிமைனிங் உள்ளது ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மேத்தமேட்டிக் calculation. ஸோ ஆக்சிஜன் வந்து 100 minus 42.9 which is equal to 57.1. Next compound 2ல பார்த்தீங்கன்னா 100 minus 27.3 which is equal to 72.7. So oxygen will be 72.7. Okay, so இப்போ நம்ம என்னது 100 gram. Okay, 100% இருந்து நம்ம 100 gram of substance எடுத்துருக்காங்கன்னா 1 gram of oxygen வந்து எத்தனை gram of கார்பனோட கம்பைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Okay, so what we need to find? We need to find 1 gram of oxygen. It combines with how many gram of carbon? அப்போ வந்து 1 gram of oxygen combines with எவ்வளோ gram of carbon? Just we need to divide. Okay, so 42.9 divided by 57.1. அப்போ உங்களுக்கு 0.75ங்கிற ஒரு ஆன்சர் வரும். அண்ட் சிமிலர்லி இங்கே இருக்கிற ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறதுக்கும் you have to divide 27.3 divided by 72.7 which will be equal to 0.375. 0.75 of carbon and 0.375 of carbon. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் ரேஷியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இது என்ன ஈக்குவேஷனுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தட் இஸ் 0.75 is to 0.375. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வில் பி 2:1. ஓகே, ஸோ 2:1 கார்பன் is to I'm sorry. Okay, so ratio is 2:1. Okay, so it is a simple whole number ratio, so it comes under the law of multiple proportion. So law of multiple proportion என்னங்கிறத நான் உங்களுக்கு some basic concepts of chemistryங்கிற சாப்டரோட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நிறைய பேர் அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ whole number ratio வந்திருக்கு. ஸோ we will be the given data is in agreement with the law of multiple proportion. Okay. Yeah, now we will see question number 13. For the reaction at 25 degrees Celsius, so temperature வந்து 25 degrees Celsius கொடுத்துருக்காங்க. ஒரு reaction நடக்கு. X2O4 is decomposed to 2XO2 and del H value is 2.1 kilocalorie and del S value is 20 calorie kilo inverse. The reaction would be, okay. ஸோ இது நான் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேயே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ வி ஆல் நோ த ஃபார்முலா ஆஃப் del G. del G இஸ் ஈக்குவல் டு del H மைனஸ் T del S. ஓகே, ஸோ del G இஸ் ஈக்குவல் டு del H மைனஸ் T del S. அண்ட் உங்களோட del H வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 2.1 kilocalorie. ஓகே, ஸோ ஐதர் நீங்கள் இதை கிலோகலரியை அப்படியே எடுத்துக்கலாம், or else இங்கே கொடுத்துருக்க கேலரியை கிலோ கலரியாக மாற்றணும். ஸோ 20 கேலரியை கிலோ கலரியாக மாற்றணும்னா 20 கேலரி கெல்வின் இன்வர்ஸை யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை 10 to the power -3. ஓகே, ஸோ நம்ம இப்படி பண்ணியே பண்ணலாம். சேம் யூனிட்டில் இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தட் ஓகே, ஸோ del H is equal to 2.1 kilocalorie in minus T del S. T temperature is 25 degrees Celsius which is Kelvin க்கு சேஞ்ச் பண்ணல 25 plus 273 is equal to
298 Kelvin temperature. So 298 into del S. Del S value என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 calorie. So 20 calorie தான் நம்ம 20 into 10 to the power minus 3 எடுத்திருக்கோம். So your answer will be 2.1 minus some value. So which will be equal to, இந்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா it will be minus 3.86 kilocalorie. Okay. ஸோ del G வேல்யூ உங்களுக்கு இந்த வேல்யூ கிடக்கு. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா del G ஈக்குவல் டு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் del G வேல்யூ நெகட்டிவாக இருந்தீங்கன்னா the reaction will be spontaneous. ஓகே, நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதில் ஒரு டேபிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ the reaction, that is the question number 13 ஓட ஆன்சர் வந்து spontaneous, option number A. ஓகே, எஸ். So நம்ம next question பார்க்கலாம். Question number 14. A compound A C510Cl2 on hydrolysis gives, okay, so C5H10Cl2 on hydrolysis gives C5. Okay, hydrolysis நடக்கிறதுனால, okay, it is giving C5H10O which reacts with NH2OH, forms iodoform, but it does not give Felling's test. And the compound A is, அதாவது அந்த compound A, that is C5H10Cl2. ஓகே, ஸோ நீங்கள் அதனால ஸ்மார்ட்டாக இந்த இருக்க கார்பன் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி கவுண்ட் பண்ண நினைக்கலாம். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும். பட் குளோரினோட பொசிஷன் வில் பி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும். ஸோ அந்த கரெக்ட் பொசிஷன் வச்சு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் வரும். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். CH3 கார்பன் Cl Cl CH2. ஓகே, ஸோ டேரெக்டாக எழுதிது இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் திஸ். ஓகே, ஸோ இது எதையுமே நம்ம எடுக்கலை. ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இட் இஸ் ரியாக்டிங் வித் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டு ஃபார்ம் CH3 COH. Okay, so OH will be added here. Chlorine is replaced by OH and CH2 CH3 அப்படி இருக்கும். Fine. And this இதிலிருந்து நம்ம water remove பண்ணிட்டா. Okay, so it is reacting with NH2OH, forms iodoform but does not gives Felling's test. So ஒரு compound கிடைக்குது நம்மளுக்கு. It is CH3 C double bond, ஒரு ketone கிடைக்குது, CH2 CH2 CH3. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் அயோடோஃபார்ம் குரூப்பை இதால் ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் வி ஹாவ் திஸ் குரூப். ஓகே, CH3 C double bond O, இந்த குரூப் இருக்குது. ஸோ இட் வில் ஃபார்ம் அயோடோஃபார்ம். அஃப்கோர்ஸ் இட் வில் ஃபார்ம், இந்த குரூப் இருந்தால் இட் வில் ஃபார்ம் தி அயோடோஃபார்ம் டெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ketone will not give Felling's test. ஓகே, ஸோ திஸ் இஸ் a simple question. ketone வந்து உங்களுக்கு Felling's டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணாது. ketone will not give Felling's test. அப்போ உங்களுக்கு இந்த C5H10ஓங்கிற ஒரு காம்பவுண்டும் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 கார்பன் 1 2 3 4 5 1 2 3 4 5. ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 3. ஓகே, ஸோ 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ சாரி ஃபார் தி கன்ஃபியூஷன். ஸோ 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் இட் ஃபார்ம்ஸ் C5H10O reacts with NH2O. ஓகே, ஸோ நாட் திஸ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டை செக் பண்ணிங்கன்னா தெரியும். கார்பன் 1 2 3 4 5 அண்ட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 + 2 + 2 + 3 which is equal to 5 + 5 is 10 and C5H10O இந்த காம்பவுண்ட் C5H10O. ஓகே, ஹைட்ரோலிசிஸ் பண்ணல C5H10O ஒரு காம்பவுண்ட் வருது அண்ட் இந்த காம்பவுண்ட் தான் இட் இஸ் கிவிங் த அயோடோஃபார்ம் டெஸ்ட் அண்ட் நெகட்டிவ் Felling's test which is it will not give Felling's test. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த காம்பவுண்ட் தான் கரெக்டானது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14 இஸ் A. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் கீட்டோன் இல்லை CH3CO குரூப் இருந்தால் இட் வில் கிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட் பட் கீட்டோன் வில் நாட் ஆன்சர் Felling's test. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுற ஆன்சர் தான் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 15 போகலாம். Which of the following statement is correct? Okay, so they are asking about the property of E0 ஓட செல்லோட E0 வேல்யூ and del GR வேல்யூ. ஓகே, yeah. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ E0 செல்லோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ E0 செல் வேல்யூனா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸில் சொல்லியிருக்கேன் பட் அகைன் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நத்திங் பட் இட் வில் டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர். ஓகே, இந்த குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ், வால்யூம், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அந்த மாதிரி குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ மாஸ்,
volume and Gibbs free energy. Mass volume நல்லா கவனிங்க, mass volume and Gibbs free energy. அப்போ இதில் இருந்தே புரிஞ்சிருக்கும் Gibbs free energy is an extensive. Okay, so this del G R not del G R is an extensive property. And next, what is intensive property in pathina? Intensive property na, it will not depend upon the matter, but it will depend on the nature of the substance. Okay, so nature mattum da depend aayirukkum, amount vandu depend aayirukadhu. Adukku example pathina boiling point, heat, EMF. Okay, so boiling point, heat, EMF. So EMF in the sense it is the E naught of the cell. So idhula irundhe ungalku purinjirukum E naught of cell is an intensive property. Okay, so idhula endha extensive intensive irukku, E naught is an intensive property, del G naught is an extensive. So question number 15 ku option number C is the correct answer. That is del G R is extensive and E naught of cell, that is the EMF is intensive and the Gibbs free energy is extensive. Okay, yeah. Next நம்ம question number 16 போலாம். Which of the following is wrong? Cathode ray have a constant E/M ratio. E/M ratio of anode ray is not constant. Correct statement. E/M ratio of protons is not constant. So this is wrong. E/M value வந்து protonக்கு வந்து it is a constant value for proton. So இதுவும் நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன் in that lesson. Okay, so yeah, some basic concepts of chemistry க்கு next ஒரு lesson எடுத்தேன், that is that structure of atom lessonல உங்களுக்கு E by value constant, அது constantங்கிறத நான் explain பண்ணிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஒரு clear concept இந்த சாப்டரில் இருக்க எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ப்ராக்டிஸ் பேப்பரில் இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். Fine. Next நம்ம question number 17 போலாம். Question number 16 க்கு option number C is the correct. Question number 17 க்கு the central C atom of a carbon ion possess. Okay, so central 3 is a C atom. This is a very easy question. It possesses the octet of electron. Okay, carbon ion la say carbon atom la வந்து octet, electron will be located like an octet. Next நம்ம question number 18 போலாம். Industrially, H2O2 is obtained by the following cyclic process, that is 2-ethyl-anthraquinol with oxygen, hydrogen, palladium is reduced to 2-ethyl-anthraquinone. Which one of the following properties is wrong about the mixture of organic solvents in which the reaction is carried out? Okay, so in the organic solvents ku என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்க்கு டோட்டலி 3 properties இருக்கு. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா it will first property வந்து it will dissolve quinol and quinone. It will dissolve quinol. Okay, so now we are dealing with question number 18. Wait, I will number correctly. Okay, it will dissolve quinol and quinone. Quinone ரெண்டையுமே dissolve பண்ணும். Next second என்னன்னு பார்த்தீங்கன்னா second point it will resist oxidation. So it will oxidation வந்து resist பண்ற capacity the organic solvent க்கு இருக்கு. And third point is nothing but it is immiscible. Okay, it will not mix with water. Water ஓட mix ஆகாது. Immiscible with water. ஸோ இந்த 3 குவாலிட்டியும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 குவாலிட்டியில் தே ஆர் ஆஸ்கிங், நல்லா ரீட் பண்ணுங்கள். ராங் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இட் மஸ்ட் ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன், செகண்ட் பாயிண்ட். ஸோ கரெக்ட். இட் மஸ்ட் பி மிஸ்சிபிள் வித் வாட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் டிசால்வ் போத் P and Q. P and Q is quinol and quinone. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஜென்ரலி மிக்சர் ஆஃப் எஸ்டர் அண்ட் ஹைட்ரோகார்பன். ஃபைன், இட் இஸ் கரெக்ட். ஸோ த ராங் ஆன்சர் இதில் கேட்டிருக்கிறதுல நல்லா பாருங்கள், ராங் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆப்ஷன் பி இஸ் தி ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ராங் ஆன்சர் ஃபார் question number 18. Okay, yes. So நம்ம next பார்க்கலாம். In HCP arrangement the coordination number. இந்த question எதுல இருந்து லெசன்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்கன்னா solid state. So solid state சாப்டர்னா இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், குயிக்காக நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அந்த சாப்டரையும். ஸோ ஹெச்சிசிபி பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் டோட்டலி யூ கேன் கேல்குலேட். ஹெச்சிசிபி அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்பியர் ஒரு ஸ்பியர் இருக்கும். அந்த ஸ்பியர் வில் டச் 6 ஆஃப் த நெய்பர் ஸ்பியர்ஸ், பக்கத்தில் இருக்க 6 நெய்பர் ஸ்பியர்ஸை டச் பண்ணும். அது போக 3 அப்பர் அண்ட் 3 லோயர், 3 அப்பர் அண்ட் 3 லோயர். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணாலே புரியும். 6 + 3 + 3 which is 12. ஸோ coordination number, okay, so number of surrounding spheres is 12. So the coordination number for HCP structure is 12. Option number B. Question number 19 ko option number B is the correct answer. Fine. Yeah, so நம்ம இப்போ next question number 20 போலாம். Match the column 1 with column 2 and mark the appropriate choice. So இது பொறுத்த வரைக்கும் it is a simple question. So troposphere heat balance maintain பண்ணது, it is your troposphere. So option A க்கு வந்து 3 தான் correct answer.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகே, ஸோ யூவி ரேஸை ப்ரிவென்ட் பண்ணுறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் விச் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் என்சிஆர்டி டெக்ஸ்ட்ல இருந்து வந்திருக்க கொஸ்டின், கிளாஸ் 11ல் லாஸ்ட் சாப்டர். தென் மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் இஸ் அன் சவுண்ட் வேவ். மீசோஸ்பியர் வந்து சவுண்ட் வேவ் ப்ரொபகேட் பண்ணாது. ஸோ மீசோஸ்பியர் இஸ் ஃபார் நான் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். தென் தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியரில் தான் கேஸஸ் ஆர் அயனைஸ்டு. ஸோ DQ1 அயனைசேஷன் ஆஃப் கேஸஸ். அப்போ ட்ரோபோஸ்பியர் வந்து ஹீட்டுக்கு. ஓகே, ஸோ ட்ரோபோஸ்பியர் இஸ் ஃபார் ஹீட் and stratosphere is for UV rays and mesosphere is for sound waves, non-propagation of sound waves, and thermosphere is for ionization of gases. Okay, so இதில் இருந்து நமக்கு 3141 and the option எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்குது. Okay, so the correct answer for question number 20 is option C. Okay, so option C தான் உங்களுக்கு correct answer. question number 20க்கு explanation இதுதான். Fine. Okay, so this is a direct question from the NCERT text. So இதில் இருந்து உங்களுக்கு தெரியும் NCERT-யை you should read thoroughly. ஓகே, ஸோ இதோட நம்மளோட 10 questions இந்த வீடியோவில் எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.